ஒரு நாள் காமராஜர் தன்னோட வீட்ல தன்னை தேடி வந்தவங்க கூட பேசிக்கிட்டு இருந்தாரு. அப்போ ஒரு ஏழை சிறுமியும் சிறுவனும் காமராஜர் பார்க்கணும் அப்படின்னு அவர் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. அவங்கள காவலாளி விரட்டிக்கிட்டு இருந்தாரு. தன்னை பார்க்க வந்தவங்கள வழி அனுப்ப வெளியே வந்த காமராஜர் கண்ணில் இந்த காட்சி தென்பட்டது. இதை பார்த்த காமராஜர் அவராகவே அந்த சின்ன பிள்ளைங்கள்ட்ட போய், யாரை பார்க்க வந்தீங்க என்று கனிவுடன் கேட்டார். ஐயா, உங்களை தான் பார்க்க வந்தோம். எங்களுக்கு அம்மா மட்டும்தான் இருக்காங்க. அம்மா வீடு வீடாக போய் அப்பளம் போட்டு எங்களை படிக்க வைக்காங்க. என்னோட அண்ணனுக்கு டைப்ரைட்டிங் பரீட்சைக்கு ஃபீஸ் கேட்ட பணம் இல்லை. உங்களை பார்த்தா உங்கள பார்த்து கேட்டா உதவி செய்வீங்கன்னு கேள்விப்பட்டோம். அதான் உங்கள பார்த்து உதவி கேட்கலான்னு வந்தோம். அப்படியா? யார் உங்கள அனுப்புனது? உங்க அம்மாவா? இல்ல ஐயா, நாங்களா தான் வந்தோம். அப்படின்னு சொல்ல காமராஜர் உடனே வீட்டுக்குள்ள போய் ஒரு கவரோட வந்தாரு. இதுல பணம் இருக்கு. டைப்ரைட்டிங் ஃபீஸ கட்டிடுங்க. அம்மா பேச்ச கேட்டு நடந்து நல்லபடியா படிக்கணும்னு. சரிங்க அப்படின்னு குழந்தைங்க கிளம்பிட்டாங்க. மறுநாள் சிறுவனும் சிறுமியும் காமராஜர் இல்லத்துக்கு வந்தாங்க. காமராஜின் உதவியாளர் வைரவன் அவங்கள வீட்டுக்கு உள்ள அழைச்சிட்டு போனாரு. குழந்தைங்கள வாங்க என்று அன்போடு வரவேற்றார் காமராஜர். ஐயா, டைப்ரைட்டிங் பரீட்சைக்கு பணத்தை கட்டிட்டோம். இந்த ரசீதை அம்மா உங்ககிட்ட காட்டிட்டு வர சொல்லி அனுப்புனாங்க அப்படின்னு அந்த ரசீதை அந்த சிறுமி காமராஜரிடம் காட்டினாள். இந்த ஏழ்மையான நிலைமையிலும் நேர்மையா நடந்துகிட்ட அந்த சிறுமியின் செயல் காமராஜரோட கண்ணில் கண்ணீர் வர வச்சிருச்சு. குழந்தைங்க ரெண்டு பேரையும் வீட்டு வாசல் வரைக்கும் வந்து வழி அனுப்பி வச்சாரு காமராஜர்.